வட சென்னையில பெண்களை வச்சு கொளத்தூர்ல ஒரு போட்டோ ஷூட் யாரோட தலைமையில மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களோட தலைமையில நடக்குது. அதையும் நம்மளோட முதல்வர் அவர்கள் வந்து கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமா பார்த்தாரு. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல அதே வட சென்னையில குடிசையெல்லாம் எரிஞ்சு போய் எல்லாம் அப்படி வாழ்க்கையோட ஆதாரத்தையே இழந்து போய் அங்க அழுதுட்டு இருக்காங்க. அங்க போய் முதல்வர் அவர்களுக்கு போய் பார்க்க டைம் இல்ல. இதையெல்லாம் தாண்டி அதுக்கான நிதி ஒதுக்கீடு, கூவத்துக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க. எப்போ கலைஞர் ஆரம்பிச்ச பீரியட்ல இருந்து கூவத்துக்கான நிதியை ஒதுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியல. கேட்டா முதல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து ஒதுக்குன 1000 கோடி எந்த முதல்ல வந்து சாப்பிட்டுச்சுன்னு தெரியல. அந்த 1000 கோடி எங்க போச்சுங்கிற கேள்விக்கும் பதில் கிடையாது. அது ஏன் திடீர்னு எழுதுச்சுங்கிற பதிலும் கிடையாது. ஏன்னா திடீர்னு ஒரு குடிசை எரியும், அந்த இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா ஒரு பிரைவேட் சார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோ ரியல் எஸ்டேட்டர்ஸோ அங்க வந்து டெவலப் ஆயிருவாங்க. அது எப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குரிய. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. யாருனாலே அதை பேசவும் முடியாது. ரெண்டாவது, பெண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையான இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பெண்கள் எல்லாம் ரோட்ல போறக்கோ இல்ல பஸ்ல போறக்கோ வெளியில போறக்கோ பயமான சூழ்நிலை இருந்துச்சு.